ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கோயில முழுமையான வார்த்தை மீட்டு எடுத்தாச்சு. அதாவது புதஞ்சிருந்த கோயில் பல வருடங்களா அந்த ஊர்ல இருக்கிற கடைசி ஒரு பெரியவர் வயதானவர் அவர் கூட இந்த கோயிலை முழுசா பார்த்தது இல்லையா. அப்படி உள்ள ஒரு கோயிலை இன்னைக்கு ஒரு சிறிய தலைமுறை கூட பாக்குற அளவுக்கு உங்க மூலியமாவும் இந்த ஊர் தலைவர் இந்த ஊர் மக்கள் மூலியமாவும் மீட்டு எடுத்தாச்சு. மிகப்பெரிய ஒரு விஷயங்க. நான் பண்ண மற்ற கோயில்கள் மாதிரி இந்த கோவில் இல்ல. இந்த கோவில் பல பிரச்சனைகளை வந்து தலையில வச்சிருந்தாரு. ஆனா அத்தனையும் எப்படி பொடிப்படியா உடைச்சாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா எவ்வளவு சொல்லவே முடியாதுங்க. எனக்கு சில நேரங்கள் அழுவையே வந்துருச்சு. அதனாலும் ஆம்பளை பிள்ளை அழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த தைரியத்தை கொடுத்ததும் அவரு தாங்க. என்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சுச்சுன்னா இந்த ஊர் தலைவர் இந்த ஊர் மக்கள் அதுக்கு மேல இந்த காணொலியை கடல் கடந்து இருக்கிற தமிழர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த எவ்வளவோ ஒரு மன தைரியத்தை வந்து கொடுத்தது நீங்க தாங்க. உங்களுக்கு நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளவு பேர் கால் பண்ணிருப்பீங்க, என்னால எடுக்க முடிஞ்சிருக்காது. கண்டிப்பா எல்லாருக்கும் நான் மன்னிப்பு சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட உணர்வை என்னால ஷேர் பண்ணிக்க முடியல. எனக்கு அவ்வளவு வேலை 6 நாளா வேலைகள் வந்து முழுமையடைஞ்சு இன்னைக்கு கோவிலை முழுக்க எடுத்து வெளியில வச்சாச்சு. இனிமேல் இந்த கோவில் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலை சிறு சிறு இடங்களை சீரமைச்சு மேல் தளம் கீழ்த்தளம் போட்டு இந்த கோவிலை வெளியே கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்றதுதான். கண்டிப்பா வாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அங்க இருக்கிற ஆரணி ரோடு ஆயிலவாடி. நன்றி.